சர்வதேச விமர்சன கூட்டத்திற்கு வந்திருக்கும் சர்வதேச பார்வையாளர்களையும், மேடையில் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் சாரு நிவேதிதா மற்றும் ஞானி பத்ரி அவர்களுக்கும் வணக்கம். இது எக்ஸைல் நாவல் விமர்சன கூட்டம். இதிலும் சாருவால் ஒரு புதிய உதவி கிடைத்திருக்கிறது. முன்பெல்லாம் விமர்சனம் என்றால் கஷ்டப்பட்டு படிக்கணும், அதை ஒரு ஃபுல் புக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசணும். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஒரு புதிய பின்னவீனத்துவ ஒத்திப்படி கவிதை விமர்சனம்னா இது கவிதையே இல்லை அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு ஒரு லைன்ல. அது மாதிரி நாவல் விமர்சனம்னா இது நாவலே இல்லை குப்பை அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த விதத்துலையும் வந்து சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த எக்ஸல் நாவலுக்குள்ள போறதுக்கு முன்னால சும்மா வெளியில இந்த வாசகர் வட்ட கூட்டம் இல்லாம வெளியில இருந்து சாருவை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, இவர் ஆபாசமா எழுதுறாரு, ரொம்ப செக்ஸியா எழுதுறாரு, அதை பத்திலாம் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசலாம் நாம அப்படின்ட்டு வந்தேன். பட் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. என்னன்னா தர்ம சங்கடமா இருக்கு, வெறும் ஆம்பளைங்களா இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் கேர்ள்ஸ் இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்துப்பாங்க, அதை வெறும் ஜென்ஸா இருக்காங்களே ரொம்ப தப்பா எடுத்துப்பாங்க, ஆபாசமா பேசுறாங்க அப்படின்ற பதட்டத்துல நான் எப்படி பேச போறேன்னு தெரியல. என்னையும் மீறி ஆபாசமா பேசாம செக்ஸியா பேசாம இருந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க, நார்மலா பேசிட்டேன்னா. ஏன் சொல்றேன்னா சாரு இதுல நான் அடிக்கடி பாக்குறது, இந்த வெளியில வேற குரூப்லயோ இல்ல இன்டர்நெட்லயோ எழுதுறது எல்லாமே சாருவோட ரைட்டிங்ல வந்து செக்ஸ் தூக்கலா இருக்கு அப்படின்ட்டு. இதுலயே நான் பொருள் குற்றம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தூக்கலா இருந்தாதான் அது வந்து செக்ஸ். அதுலலாம் வந்து அளவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிளஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க விளம்பரம் இதுக்குதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த காளிமுத்து, நாராயண ரெட்டி, இது மாதிரி ஒரு எல்லா புக்லயும் துக்ளக்ல இருந்து ஜூனியர் விடன்ல இருந்து நக்கீரன்ல இருந்து ஒரு பாகுபாடும் கிடையாது. இந்த வகையில மட்டும் எல்லா பத்திரிகையும் ஒரே சமதர்மமா தானே இருக்கு இந்த ஒரு விஷயத்துல. அங்க போறவங்க அப்ப என்ன பிரச்சனையா இருக்கணும், தமிழ்நாட்டுல இந்தியாவில எல்லாம் வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கணும், அதுதான் லாஜிக். ஆனா எக்கச்சக்கமான மக்கள் தொகை இருக்கு. ஆனா யாராலையும் முடியலன்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இடைப்பட்டதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா மேபி செக்ஸ்னா என்னன்னு தெரியல, குழந்தை பிறந்துருது ஈஸியா. அதுல நல்ல அது மேபி என்ன ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஒரு ப்ராசஸ் தானே, அது எல்லாம் குட்டி போடுற மாதிரி அது ப்ராப்ளம் இல்லாம நடந்துருது. அதை பத்தி பேசணும்னா இல்ல உடல் உறுப்பை பத்தி பேசினா, அந்த உடைய பத்தி பேசினாலே ஆபாசம் அப்படின்னுறாங்க. என்னால வந்து பிரேசியர் அப்படின்னு சொல்லவே பயமா இருக்கு. அது ஒரு உடை, ஒரு சட்டை பனியன் அப்படி சொல்ற மாதிரி பிரேசியர்னா ஆபாசம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்ப சமீபத்துல ஒரு ட்விட்டர்ல சாரு கூட ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, இந்த தமிழ் டி ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு ட்வீட் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் ட்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா பார்க்க போனா கேர்ள்ஸ் எல்லாம் யாருமே அப்போஸே பண்ணல, அதை ரசிச்சு அவங்களும் கூட ட்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆண் தான் வந்து இது என்ன ஆணாதிக்கம், நீங்க வந்து ஆம்பளை டிஷர்ட்டுக்கும் வசனம் எழுதணும்னு சொல்றாரு. வச்சுக்கிட்டா ஓகே, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றானுங்க, அது பரவாயில்ல. ஆனா சில பேர் போட்டி போடுறாங்க. இப்ப கேர்ள்ஸ் கூட போட்டி போடுற அளவுக்கு ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் போய் டயட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு எல்லாம் வசனம் எழுத முடியாது இல்ல நம்ம, அதுதான் ரொம்ப ஆபாசமா போயிடும். சோ அப்பதான் நான் யோசிச்சேன், ஏன் நம்ம வந்து ஒரு ரசனையா ஒரு பெண்ணை வந்து ஒரு சக மனுஷியா பார்த்து ஒரு சீண்ட போறோம். ஆம்பளைகிட்டே போய் சீண்டிட்டு இருக்க முடியும்? அவன் ஏற்கனவே டார்ச்சரா இருக்கு பழகிற ஃப்ரெண்ட்ஸ் கூடயே. ஒரு ஜாலியா ஒரு சீண்டலா ஒரு இயற்கையா பண்ணாலே ஏன் இவங்க வந்து ஆணாதிக்கம் நான் நினைக்கிறாங்க. சரி சண்டை போடலாமான்னு பார்த்தனா, சரி சாரு சொல்லியிருக்காரு அடுத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும், அது என்னன்னு பாப்போமேன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் இவருக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் ஆணாதிக்கமா தோணுது, அவனுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒண்ணு புனிதமா நினைக்கிறானோ, ஒரு வேலை எல்லாத்தையும் புனிதமா நினைச்சிட்டு எதுவுமே நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது, ஒரு பசுவை புனிதமா நினைச்சு மாட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி மார்பு பொங்கல் வைக்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாங்களோ, ஓவரா புனிதம் புனிதம் நினைச்சு அப்படின்னு ஒரு குழப்பம். இன்னொன்னு யோசிச்சேன், அப்புறம் தான் எனக்கு கரெக்டான லாஜிக் தோணுச்சு. இந்த மக்கள் எல்லாருமே செக்ஸுங்கிறது இந்த மலையாள படத்தை பார்த்து நிறைய தெரிய வந்திருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இருந்து பாத்தீங்கன்னா யாருமே இந்த மலையாள படம் பார்க்கலன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகையில எல்லாம் பார்த்திருக்கோம். அதுவும் ஒரு இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஜெனரேஷன் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இந்த பிட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எப்படி காட்டியிருப்பான், அது ஒரு வன்கொடுமை தான், அது அதை தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், ஷூட்டிங் போவான், ஹீரோயினுக்கு தான் காசு கொடுப்பாங்க, ஹீரோவா இருக்கான், அதுல 4-5 ஹீரோ இருப்பான், யாரு வேணா ஹீரோ. அந்த போய் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பரோட்டா சாப்பிட போயிருப்பாங்க, அந்த பரோட்டா மாஸ்டர் நடிக்கிறியாப்பான்னா ஊன் இருப்பான். அவனை கூட்டு வந்து அவன் பரோட்டா மாவை பேசிட்டு இருக்கிறவனை கூட்டு வந்து இந்த நீ நடிடா அப்படின்னா அவன் என்ன நடிப்பான். சோ இதை பார்த்துட்டு இது ஆணாதிக்கம், நம்ம இதை செய்யவே கூடாது. எப்படி இருக்குன்னா, எனக்கு நல்லா 5வது 6வது படிக்கிறப்பே குழந்தை பிறக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு எனக்கே. ஸ்கூல்ல சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலு கிராமத்துல குழந்தை பிறக்கிறது எப்படின்னு தெரியும். பட் என்ன பயந்துட்டு இருப்போம்னா, அப்படி செய்யக்கூடாது, செஞ்சா பொண்டாட்டியே செருப்பால் அடிப்பா,
அது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டம். ஸோ எல்லாருக்குமே அந்த காலத்திலேயே தெரிய வந்துருது. மேபி தப்பா தெரிய வருது. ஆண்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கிறதால நிறைய பேசலாம், ஃப்ரீயா பேசலாம். அதுல நிறைய தவறான கண்ணோட்டத்துல இந்த பிட்டு படம், அந்த ரொம்ப மட்டமான செக்ஸ் புக்கு இதுலயே பார்த்துட்டு வந்துடுறதுல நமக்கு நம்ம குற்ற உணர்ச்சி வந்தது செக்ஸ் மேல. ஆண்களுக்கு இது ரொம்ப தப்பு, இதுனா அறிவுறுப்பா இருக்கு, ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, வேணாம் அப்படின்ட்டு. பட் கேர்ள்ஸுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுற ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, கரெக்டான வயசுல கரெக்டான விதத்துல தெரியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆண்கள் தான் இதை பத்தி பேசினாலே ஆணாதிக்கவாதி ஆணாதிக்கவாதி. பட் ஆணாதிக்கவாதின்னு யாரும் அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க வயசானவங்களுக்கு. அப்ப பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு முதியோர் இல்லத்துல போயிட்டு கிடக்குறாங்க, இல்ல அந்த முதியோர் உதவித்தொகை வாங்க முடியாம கஷ்டப்படுறதுக்குலாம் ஆணாதிக்கவாதி. வயசுக்கு வந்த பொண்ணுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் தான் அந்த ஆணாதிக்கவாதிகளோட சப்போர்ட். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வேலை ஆணாதிக்கமான அந்த வேலை செய்யற இடத்துல அவளுக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ இல்ல சொத்துல பங்கு கொடுக்கறதோ அதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம பொண்டாட்டிக்கிட்ட நிச்சயமா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பெண் உரிமையை. அவளை போட்டு அடிச்சுட்டு அம்மாவே வாடி பொடின்னு திட்டுறோம்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் இந்த ஸ்கூல்ல அம்மா காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் அம்மா பார்க்க வந்தா நீ ஏங்க வந்த, இல்ல ஆபீஸ்ல யாராவது அம்மாவை விரும்புவாங்களா? இப்ப மேபி தமிழ் சினிமா கொஞ்சம் மாத்திருக்கு தாய் பாசம் அது இதுன்னு. பட் அதுக்கு மேல ஆபீஸ்ல தான் அம்மா பார்க்க வந்தாலே உன்னை யாரும் இங்க வர சொன்னா, இதை மாதிரி பேசுறவங்க அந்த கூட வேலை செய்யற பொண்ணுக்கு பயங்கரமா குரல் கொடுக்க வேண்டியது. அது ஒரு 24 வயசு 25 வயசு பொண்ணா இருக்கும். ஆணாதிக்கம் ஆணாதிக்கம். அதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சிரிப்பா இருக்கும்னா, ஆணாதிக்கம் அவங்க சொல்றதை யோசிச்சு பார்த்தா பெண் கூட நம்ம உறவே வச்சுக்க கூடாது. அவங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஹலோ சொல்லணும், ஹாய் சொல்லணும், தோழின்னு சொல்லலாம் மேக்சிமம், அவ்வளவுதான். அப்படியே பக்தி பதுமையா பார்த்துட்டு எட்டா போயிடணும். எப்படி குழந்தை பிறக்குது என்ன ஐடியா? எனக்கு குழப்பமா இருக்கு. ஏதாவது நடுவுல விஞ்ஞான மாற்றம் நடந்து வேற ஏதாவது வகையில குழந்தைங்க பெற்றுக்கிறாங்களா என்ன இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இந்த ஆணாதிக்கத்துல இன்னொரு மெயினான விஷயம் நான் என்ன பேச பாக்குறேன்னா, இந்த செக்ஸ் அந்த ஒரு சும்மா அந்த சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கேண்டல்னு ஒண்ணு இப்ப நிறைய ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸ்கேண்டல் பார்க்காத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற கூட்டத்துல. டெபோன் சைட்டே சொல்றோம், சரி சைட் சொல்லலாம்னா நிறைய சைட் இருக்கு இந்த ஸ்கேண்டல்ஸ் போடுறதுக்கான சைட்டு. எல்லாம் ஸ்கேண்டல் பாக்குறாங்க. அதுல இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பையன் கூட தற்கொலை பண்ணிட்டதா நியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல அவன் மூஞ்சி கூட வராது, ஏன்னா அவன் தான் வீடியோ எடுப்பான், கொஞ்சம் லைட்டா தெரியும். வர்ற ஃபேஸஸ் எல்லாம் கேர்ள்ஸ். அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, இல்ல குடும்ப தலைவிகள், குரூப்பா சம் குரூப் செக்ஸ். இப்ப கூட கும்முடி பூண்டியில ஒரு 4-5 பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி வருது? இதை பத்தி பாக்குறாங்க, நிச்சயமா எல்லாமே பாக்குறாங்க. அதை பத்தி யாருமே எதிர்த்து பேசுறதே இல்லை. சும்மா ஒரு அவேர்னஸுக்காக கூட அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுமே, இதை பத்தி பேசலாமே அப்படின்றத பத்தி பேசுறதே இல்லை. ஆனா லைட்டா பிரேசியர், முத்தம், சும்மா மார்பகம், கட்டி பிடிக்கிறேன், உடல் உறவுன்னா போச்சு, இந்த புனிதத்தன்மை கெட்டு போச்சு, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேசிஸ்ல தான் நான் எக்ஸைல் நாவலை பாக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாரு தான் கொஞ்சமாவது இந்த போனோகிராஃபி கொஞ்சம் பாலியலை டச் பண்ணி கொஞ்சம் அவேர்னஸா எழுதிட்டு இருந்தாரு. அவரையும் போட்டு அடி அடி நாட்டிச்சு, ஆபாச எழுத்தாளர் அது இதுன்னு சொல்லி சாமியே சரணமயப்பான்னு கொண்டாந்து நிறுத்தியாச்சு நம்ம கடைசியில இந்த எக்ஸைல் நாவல்ல. அந்த இப்ப எனக்கு என்னன்னா, ஆனந்த விகடன்ல ஒரு வெகுஜன பத்திரிகையில ஒரு கேள்வி பதில், ஏதோ ஒரு ஹாலிவுட் நடிகை டேட்டா மறந்து போச்சு, அவங்கள பிளே பாயில நடுப்பக்கத்துல ஏன் போடக்கூடாதுன்னா தொப்புளு கீழே பின் பண்ணுவாங்க, அதனால நான் நியூடு போஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா மதன் எழுதியிருக்காரு கேள்வி பதில்ல. அதை ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க முடியுது நம்மளால. அப்புறம் குஷ்வந்த் சிங் எழுதியிருக்காரு, அவங்க பேரும் மறந்துட்டேன், ஏதோ ஒரு நடிகை இடம் கிடைக்காம உங்க வீட்டுல நான் அவங்க பெட்ல படுத்துக்கிட்டுமானா படுத்துக்கோங்க, ஆனா என் பெட்டில் இவர் படுத்திருந்தாருன்னு நான் நாளைக்கு சொல்லுவேன், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா படுத்துங்கன்ற அளவுக்கு அவர் சொன்னாரு. அதுவும் அவங்கள ஜோக்கா எடுத்துக்கிட்டு ஓகே சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஜாலியா ஒரு ஜோக்கா எடுத்துக்கணும். பட் ரொம்ப நாளாக தான் இதை மாதிரி பேசி, இன்டர்நெட்டுங்கிறது ஒரு சுதந்திரமான ஒரு வெளி, அங்கதான் இப்ப ரொம்ப ஆச்சாரமா இருக்காங்க எல்லாம். பக்காவா எதையும் பேசக்கூடாது, ஒழுக்கம் இழுப்பம் தரதான் ஒழுக்கம்ன்ற ரேஞ்சி குரல் எழுதி விளக்கம் கொடுத்துட்டு போயிடணும், வேற எதுவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி. அப்புறம் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படின்னும் உடனே வீட்டுல பாரேன் இந்த பாட்டு பிடிச்சிருக்கான் அதுக்கு அப்படின்னுவாங்க. அதனால ஏய் மாமா வந்துட்டாரான்டா என்ன சொல்றான் பாரு, திரும்ப இது அப்படின்னும். வெளியில போனோமா தூக்கிட்டு போ அப்படின்னுவாங்க. இதே மாதிரி சாரு பாத்தியா பெட்ரூம்ல முணுமுணுக்கிறத சொல்றான், சே அப்படின்னா கிஸ் அடிக்கிறான் யார், எந்த அத்தியாயத்துல என்ன சொல்றான் பாரு. சோ அப்ப என்ன தோணுச்சு, அந்த குழந்தை மேல இருக்கிற அவ்வளோ ஒரு அன்புல அது பேனா என்னென்ன சொல்லுவாங்க பாரு, ரஜினி பாட்டு உனக்கு பிடிக்கலையா, அந்த மாதிரி
அதீத வெறுப்புலையும் அன்பும் வெறுப்பும் ஒன்னாயிடுது இந்த இடத்துல. இவர் சும்மா முணுமுனா கூட அவர் ஆபாசமா பேசுறாரு, செக்ஸா பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா சாரு எனக்கு கொஞ்சம் இனிமே நீங்களாவது அடுத்த நாவல்ல இப்ப ஓகே ஞானி கூட என்ன பண்ணிருக்காரு, அறிந்தும் அறியாமலும் ஒரு விஞ்ஞான ரீதியா அதை கத்துக்கணும் அப்படி எழுதினா மட்டும்தான் கொஞ்சம் எதிர்ப்பு வராம இருக்கு இப்போதைக்கு. சுஜாதா கூட எழுதியிருக்காரு, நீங்க என்ன போனோகிராஃபி, ஏதாவது 2 பேரும் மரத்துக்கு பின்னால போயிட்டாங்க அவ்வளவுதான். ஏன் அதுக்கு மரத்துக்கு முன்னால யாருன்னா மிருகம் தானே போகும், மிருகம் கூட மரத்துக்கு முன்னாலதான் வரும். சோ அவரும் அப்படி சொன்னார், எழுத முடியல அவரால் இந்த சூழ்நிலையில. ஒரு நாவல் இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் தாண்டி ஒரு நாவல், காதல் தான் நிறைய பேர் எழுதிட்டாங்க, அது நிறைய குழப்பம் வேற இருக்கு காதல்ல, அதை விட்டுருவோம். அது இல்லாம வெறும் காமம் சார்ந்து இலக்கிய தரமா எனக்கு ஒரு ஃபுல் போனோகிராஃபி நாவல், ஒரு தரமான இல்ல அதுதான் பத்ரி அவரு பேர் ஃபர்ஸ்டே பத்ரி. அதுக்கான விளக்கத்தை நீங்க லேட்டா வந்ததால நீங்க அதை கவனிக்க தவறிட்டீங்க. அப்படி ஏதுனுன்றதுதான் என்னோட ஆசை. இப்ப இது இல்ல ஏன் மெயினா சொல்றேன்னா, இந்தியா டுடேல எந்த சர்வே வருதோ இல்லையோ செக்ஸ் சர்வேன்னு ஒண்ணு போட்டுருவாங்க வருஷம். அதுல இப்ப லேட்டஸ்டா எனக்கு ஷாக்கிங்கா என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஜென்ஸ் கிட்ட 56% ஆஃப் த ஜென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த மாதிரி நேரத்துல நடிகையை நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். 56% ஆளும் ஒரு நடிகையை நினைச்சுக்கிறான்னா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளவு ஒரு அதுதான் ஆபாசம். நீங்க ஒரு இயல்பான உடலுறவு பத்தி பேசுறப்ப இதுக்கு சம்பந்தப்படுத்தி நான் யோசிச்சு பார்த்தேன் சும்மா கற்பனையா. 56% தமிழ்நாட்டில் எத்தனை பேரு, அவன் எல்லாம் யோசிச்சு செஞ்சான்னா எவ்வளவு விரயமாகுது, என்னடா இது ரொம்ப இருக்கு, இவ்வளவு ஒரு டூ மச்சா இருந்தது எனக்கு. அதை விட ஒரு கொடுமை, குமுதத்துல ஒரு பேட்டி, மாதவன் அவங்க ஒய்ஃபோட போயிட்டு இருக்காங்க, நம்ம நடிகர் மாதவன். அப்ப இன்னொரு ஜோடி வராங்க, வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க, இவர் என்ன ரசிகர் அப்படி இப்படின்ட்டு. அந்த பொம்பளை ரொம்ப பெருமையா சொல்லுது மாதவன்ட்டே, சாரி பொம்பளை சொன்னா கூட பரவாயில்ல, நாம்பளை சொல்றான், என் ஒய்ஃப் பெட்ரூம் டைம்ல உங்களை தான் நினைச்சுப்பாங்க அப்படின்னு. இவரும் ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இது குமுதத்துல இருக்குங்க, இதெல்லாம் படிக்கிறாங்க. இதுக்கு ஒரு எதிர்ப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன ஒரு இப்பதான் பேசிட்டு இருந்தோம் 2000 புக்கு போகுது, என்ன எதிர்ப்பு வர போகுது ஒரு அழகான ஒரு போனோகிராஃபி நாவல் எதுனா. அதுதான் என்னோட கொஸ்டின். அப்புறம் சரி, இப்ப எக்ஸைல் நாவலுக்கு வரேன். ஒன்னே ஒண்ணு விட்டுறேன், முக்கியமான விஷயம். அந்த நண்பர் யுவகிருஷ்ணா இல்ல நம்ம எவ்வளவு போலித்தனமா இருக்கும்ன்றதுக்காக சொல்றேன். ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு, கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல. அந்த கெட்ட வார்த்தை எல்லாமே நம்ம எல்லாமே வழக்கமா 90% யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த கெட்ட வார்த்தையை வாழ்க்கையில. அந்த போடுறது, விளக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா வார்த்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இதுல ரொம்ப கொடூரமான வார்த்தை, ரொம்ப ஆபாசமான வார்த்தை என்னன்னா பெயிண்ட் அடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல. இதெல்லாம் நம்ம பேசிட்டு யாருக்கும் தெரியாத வார்த்தையே கிடையாது. இது எவ்வளவு கொடூரமான வார்த்தை, ஆனா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது அப்படியே 2 வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸான சர்க்கிள்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி வக்கரமா ஆபாசமா பேசிட வேண்டியது. பட் ஒரு சொசைட்டின்னு அதை அப்படியே மறைச்சிட்டு இல்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மீட்டிங்ல பேசக்கூடாது, சினிமால பார்க்கலாம், சினிமால கிளீவேஜ் தெரியலாம், தொப்புள் தெரியலாம், குழந்தைகளோட போய் எல்லா ஆபாசமான காட்சிகளையும் பார்க்கலாம், ஒரு குறை இல்ல, வீட்டு டிவியில வருது எல்லாமே. ஆனா அந்த எழுத்துன்னு வந்துட்டாதான் பயங்கர எதிர்ப்பு கிளம்புது. அதை நான் நினைக்கிறேன், மேபி ஒரு 6 கோடி பேர் 7 கோடி பேர் கரெக்டா இருக்காங்க, அவங்க தே ஆர் குட். ஐ திங்க் இந்த ஒரு 2000 பேர் தான் லூஸா இருக்கான்னு நினைக்கிறேன். அது யாருன்னா அந்த புக்கு படிக்கிறாங்க. சும்மா ஒரு ரொம்ப வெறுப்பு காமெடியில சொல்றேன். ஏன்னா ஒரு 6 கோடி பேர் சினிமா பாக்குறான், ஒண்ணுமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான். ஏன்டா தொப்புல காட்டிட்டு ஆடுறீங்கன்னு ஒரு போராட்டம் வருதா பாருங்க. ஏன் கிளீவேஜ் காட்டுறீங்க, யூ சர்டிபிகேட் கொடுத்த படத்துல ஏன் அப்படி நடக்குதுன்றா ஒரு போராட்டம் இல்ல. ஒரு 500 புக்கு விற்கிறதுல சும்மா ஏதாவது ஒரு மூளை இன்னொரு சம்திங் ஏதாவது எழுதிட்டா மிகப்பெரிய போராட்டம். பெண் எழுத்தாளர்களும் நடந்திருக்கு, இதுனா தலைப்பு இப்படி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா அந்த அரசியல்வாதிகள் பேசுற மாதிரி மக்கள் மிக நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். மக்கள் நார்மல் காமன் பப்ளிக் ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்கன்னா முடிவு பெற வேண்டியிருக்கு. எக்ஸைல்ல சாரு நிறைய புது முயற்சிகள் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இனிமே எழுதுறவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பாடை எழுதுறது, இல்ல ஒரு தேசிய கீதத்தை எழுதுறது நடுவுல, இல்லைன்னா கூகுள் மேப் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 4 பேஜுக்கு போட்டுறது, அப்படி இல்லைன்னா காளிமுத்து விலாசம், நாராயண ரெட்டி விலாசம், இந்த மாதிரி விலாசமா ஒரு 4 பேஜுக்கு எழுதிட்டு இதுவும் பின்னவீனத்துவ நாவல் தானா அப்படின்னு எழுதிடுவாங்க. தான் பயமா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய டிஃபினேஷன் இல்லை. சாரு ஃபர்ஸ்ட் செய்யறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன். இது ஒரு பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே இதை இனிமே தான் பின்னுவத்த நாவல்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம அடிச்சு நிறவிட்டு இதா பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்புறம் அந்த நாவலோட ஓட்டத்துல பாக்குறப்ப நிறைய கேரக்டர்ஸ் கிராஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது.
இந்த குணரத்னம்னு ஒரு கேரக்டர் வருவார். எனக்கு ரொம்ப அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பாட்டும் பேசிக்கிட்டே இருப்பார், பேச டைமே கொடுக்காம. அடுத்த 3 நாளா பேசிட்டே உட்காந்துட்டு இருப்பார் சார் அவர்கிட்ட. இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி வாயிலிருந்து வார்த்தை வார்த்தை வார்த்தையா. ஆனா அதோட அவலம் தெரியும், அவரோட கஷ்டம். எனக்கு என்ன ஷாக்கிங் ஆயிடுச்சுன்னா, அந்த குணரத்னத்தோட அந்த சாப்டர் சக்குன்னு ஒரு 2 பேஜ்லயோ 3 பேஜ்லயோ முடிஞ்சிடும். எனக்கு அது ஒரு 20 பேஜ் போலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பகவதி பாலுன்னு ஒரு கேரக்டர் வருவாரு. அடி சர்ன்னு அது ஒரு சிறுகதை மாதிரி அதுவும் முடிஞ்சிடும். அப்புறமா யோசிச்சு பார்த்தா எல்லாம் திரும்ப திரும்ப அஞ்சலி கிட்ட வர்றதுக்காக தான் வந்து இந்த கதை எல்லாமே டக்கு 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 டக்குன்னு கட்டாகிற மாதிரி தோணுச்சு. எந்த கதை எங்க போனாலும் திரும்ப திரும்ப கட்டாய் 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 அஞ்சலி கிட்ட வந்து நின்றுது. பட் உதயா ஒரு சரடா போயிட்டு இருந்தாலும் அதுல யார் யார் கேரக்டர்னா, இந்த பாம்பு கதையா இருக்கட்டும், இந்த சாரதிகளை பத்தி பேசுவாரு, சாமியாரு, பகவதி பாலு, சோட்டானிக்கரை, இந்த கேசவன், இந்த ஆரவல்லி, இது மாதிரி நிறைய நிறைய கதை வந்துகிட்டு இருக்கு. பட் எல்லாமே டக் டக் டக்குன்னு கட் ஆகிட்டு இந்த அஞ்சலிக்காக வந்துட்டு இருக்கு. அஞ்சலியோட கேரக்டர் வந்து ஏன் ஹிட் ஆகல, ஏன் அவ்வளோ ஒரு பரிதாபம் சம்பாதிக்கல அப்படின்னு பார்த்தா, அதுல உள்ள ஆத்தென்டிசிட்டி மேபி ஒரு ஃபேக் கதை மாதிரி தோணுது படிக்கிறவங்களுக்கு. நான் அதுல நாவல்லையே விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு 4வது அத்தியாயத்திலயோ 5வது அத்தியாயத்திலயோ அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து சத்தியமங்கலம் பிராமின் ஏதோ எங்களெல்லாம் பேக்குன்னு சொல்லுவாங்க. அதுல பிராமின்லயே இவங்க சத்தியமங்கலம் பிராமின் மெனக்கெட்டு சொல்லி எங்கெல்லாம் பேக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிப்பாங்க. பட் முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போன் பேசிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் கூட, கேரக்டர் உதயா கூட ஹேட் அ செக்ஸ். ஸோ ஒரு பொண்ணு வந்து போன் பேசிக்கிட்டு இன்னொருத்தங்க கூட செக்ஸ்ல இருக்கிறப்ப சுரேஷ் பேக்கா அஞ்சலி பேக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் நமக்கு. அதுவும் இல்லாம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சைக்காலஜிக்கலா யாரவனா இருக்கட்டும், நான் வந்து இந்த மனைவி கூட தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒழுக்க ரீதியா பேச விரும்பல. யாரு கூட இருக்கிறப்பையும் நம்ம அவங்கள மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு லாஜிக் தெரியும். ஐ ஹேட் அ செக்ஸ் வித் சம்படி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட என்னோட செக்ஸ் ஃபீலிங்கை மாத்திடும். நிச்சயமா என்னால வந்து ஒரு மார்க்கெட்டிங் கால் அட்டன் பண்ணிக்கிட்டோ, இல்ல வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டுக்கிட்டோ, இல்ல அதுவே பேச முடியாதப்ப என்னோட ஒய்ஃப் கூடயோ இல்ல என்னோட இன்னொரு லவர் கூடயோ பேசிக்கிட்டு நிச்சயமா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மேபி அந்த கேரக்டருக்கான ஒரு நம்பகத்தன்மையோ இல்ல அந்த கேரக்டர் மேல இருக்கிற பரிதாபமோ உடஞ்சிரும். அதுவும் நான் கொஞ்சம் முன்னுக்கு பிறனா பேசும். எப்படி வரும்னா, தான் ஹஸ்பண்ட பத்தி உதயா கிட்ட இல்ல எப்படி இருந்தாலும் சாரு மறுத்து பேசுவாரு, அவளா எதிர்பார்க்கலாம் நீங்க. உதயா கிட்ட வந்து தன்னோட ஹஸ்பண்டை பத்தி மட்டமா பேசுற மாதிரி ஒரு ஃபுல்லா பேசிட்டு தானே வருவாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி அப்படி அப்படின்ட்டு. அதே பெருந்தேவின்னு ஒரு கேரக்டர் வரும். பெருந்தேவி கேரக்டர் என்ன சொல்லும்னா, தன்னுடைய கணவனை பற்றி ஒரு நல்ல குடும்ப பெண் வெளியே எந்த விஷயத்தையும் பேச மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ரா. அப்புறம் அஞ்சலி என்ன சொல்லுவாங்கன்னா, எது வேணா இல்லாம இருக்கலாம், அன்பு கின்பு பாசம் எதுவுமே இல்லாம இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு அனுன்னு ஒருத்தி இருக்கா, அவங்க 2 பேருக்கும் செக்ஸ் செமத்தையா இருக்கும், அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும். அவளே சொல்லியிருக்கா, படுக்கையில் அவன் மன்னன், அதனாலதான் எங்க உறவு பிரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை ஒரு சென்டென்ஸா வச்சுப்போம். அதே அஞ்சலி இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னா, என் கணவன் ஆண்மை இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. இன்னொரு கேரக்டர் சொல்லுவா, அவன் ஆண்மை இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அன்பு இருக்கணும், அன்பு இருந்தாலே 100 வருஷம் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை இல்லை, தாம என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு. அந்தந்த நேரத்துக்கு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பேசணுமோ அதை பேசிக்கிட்டே போறதால படிக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டர் மேல ஒரு நம்பகத்தன்மை வரல, அவ்வளவுதான். பிளஸ் இன்னொன்னு, அஞ்சலி கேரக்டர் எப்பயுமே யாருமே வெறுத்திருக்க மாட்டாங்க. அந்த சோக கதையை சொல்லணும், லவ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லவ்வை இன்னும் கொஞ்சம், லவ்வையே இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த பழைய சோக கதை, அவங்களோட கஷ்டம் நஷ்டம் அது எதையும் சொல்லாம. அப்புறம் இந்த கொக்கரக்கோ கேரக்டர் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சும்மா அது வந்து ஒரு அந்த நாவலோட போக்க வந்து பின்னவீனத்துவம்னு சொன்னா கூட அந்த அளவுக்கு இலக்கியத்தரமா ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அது அந்த இலக்கிய தரத்தையே கொஞ்சம் குறைக்குதா அப்படின்னு கூட எனக்கு டவுட் இருந்தது. அந்த நாவலோட தரத்தை சாருக்கிட்டையும் நான் பேசினா வேற விளக்கம் கொடுத்தாரு அவர் எனக்கு, இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அந்த டவுட்